குரூப் 2A கொஷினுக்கான ரீசனிங்கோட இன்னைக்கு வந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது. A factory always has workers. The total number of digits used in numbering the pages of a book having 366 pages கொடுத்துருக்காங்க. ஸோ 366 பேஜை நம்ம வந்து 3ஆ டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது 1 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர். 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு 10ல இருந்து 99 வரைக்கும் இருக்கும். 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு 100ல இருந்து 999 வரைக்கும் இருக்கும். பட் இங்க வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 366 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நமக்கு நம்பர் எவ்வளவு இருக்குது? 9 நம்பர்ஸ் தான் இருக்கு. 10 to 99ல நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 90 நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 100 to 366ல நமக்கு 267 நம்பர்ஸ் இருக்கும். இது ஒரு டிஜிட் நம்பர், இது 2 டிஜிட் நம்பர், இது 3 டிஜிட் நம்பரா? அப்போ ஒரு டிஜிட் நம்பர்னா இது 1ஆல மல்டிபிள் பண்ணுவோம், இது 2 டிஜிட் நம்பர்னால 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம், இது 3 டிஜிட் நம்பர்னால 3ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து 9 வரும், நெக்ஸ்ட் 180 வரும், நெக்ஸ்ட் 267 into 3 அப்படிங்கிறது வந்து 801 வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 990 வரும். 9 plus 1 0, remaining 1 9, 990 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is exactly in the middle of the 9th from the left hand? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 9th கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் வந்து 9th from the left hand. And 15th from the right hand. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுதான் 15th from the right hand. இது ரெண்டுக்கும் எக்ஸாக்டா மிடில் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க எக்ஸாக்டா மிடில் இருக்கு. இங்க 2 போயிடுச்சு, இங்க 2 எடுத்துட்டோம்னா எக்ஸாக்டா மிடில் இருக்கிறது என்னது? இந்த சிம்பிள் தான் மிடில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், a dog runs 50 feet towards south. ஸோ முதல்ல வந்து என்ன நமக்கு நீங்க லாஸ்ட் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். now which direction is the dog facing தான் கேட்டிருக்காங்களே தவிர நமக்கு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அந்த மாதிரி கணக்கு மாதிரி எதுவும் கேட்கல. ஜஸ்ட் உங்க டைரக்ஷனை மட்டும் தான் மீன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸாக்டா டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை, டைரக்ஷன் மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? ஸோ அப்ப இங்க வந்து 50 சவுத்து. நெக்ஸ்ட் லெஃப்ட் வந்து இங்க அதுக்கடுத்து இங்க லெஃப்ட்ல 20 ஃபீட் போறாங்க. அடுத்து அகைன் லெஃப்ட் தான். ஸோ அகைன் லெஃப்ட்ல எவ்வளவு போறாங்க? 7 போறாங்க. அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட், திருப்பியும் லெஃப்ட் 6 போறாங்க. அண்ட் தென் டர்ன் ரைட். ஸோ இங்க இருந்து திருப்பி ரைட்ல வந்து எவ்வளவு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வராங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனலி டர்ன்ஸ் டு தி ரைட். இங்க இருந்து ரைட். ஸோ ரைட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வராங்க. இப்போ இங்க நிக்கிறாங்க இல்லையா? now which direction is the dog facing? இங்க இப்ப இந்த டாக் நிக்குது அப்படின்னா எந்த டைரக்ஷனை பார்த்து நிக்குது? ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து நிக்குது. இஃப் ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி, அப்ப இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? பியோட நார்த் ஈஸ்ட்ல ஏ இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பி நம்ம இங்க வரைகிறோம் அப்படின்னா இது வந்து நார்த், இது நார்த் ஈஸ்ட். இதோட நார்த் ஈஸ்ட்ல நமக்கு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏ இருக்கு. நெக்ஸ்ட் பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. அப்ப சியோட நார்த் வெஸ்ட்ல தான் பி இருக்கு. அப்ப சி இங்க இருக்குன்னு வச்சாதான் இது நார்த், இந்த டைரக்ஷன் நார்த் வெஸ்ட். அப்ப இங்க வந்து 50 மீட்டர் இருக்கும். சியோட நார்த் வெஸ்ட்ல பி இருக்கு. தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ. தமிழ்ல ரீட் பண்ணி பாக்குறப்ப ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? ஸோ ஏயை கம்பேர் பண்றப்ப சியோட திசை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏக்கு சி வந்து என்ன திசையில இருக்கு? தெற்கு திசையில இருக்கு, அதாவது சவுத்ல இருக்கு. 104 ஆல்ரெடி பார்த்தாச்சு, 105 பார்த்தாச்சு. 106, 7 executives P, Q, R, S, T, U, and W reach office in a particular sequence. U reaches immediately before P, but does not immediately follow S. அப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா, எஸ்க்கு அப்புறமா வந்து உடனே U வராது, யூக்கு அடுத்து தான் வந்து P வந்து ஆஃபீஸை ரீச் பண்றதா சொல்லியிருக்காங்க. R is the last one to reach office. இதுதான் நமக்கு கன்ஃபார்ம் ஆன ஸ்டேட்மெண்டா? ஸோ 7 மெம்பர்ஸ்ல நான் நம்பர் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஆர் தான் வந்து லாஸ்டா ரீச் பண்றாரு ஆபீஸர். டி ஃபாலோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் பி. ஸோ அப்போ பிக்கு அடுத்து டி வராங்க. ஆல்ரெடி நம்ம இந்த சீக்வன்ஸ் எழுதியிருக்கோம். பிக்கு அடுத்து டி வராங்க. அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோடு பை டபிள்யூ. இதுக்கு அடுத்து டபிள்யூ வரன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்க யூபி டி டபிள்யூங்கிறது நம்ம 4 பிளேஸை ஃபில் பண்ணணும். அப்போ இந்த 4 பிளேஸ் எடுத்துக்கலாமா? யூபி டி டபிள்யூ. இந்த 4 பிளேஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க மேல இருக்கிறது 4 பிளேஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யூபி
TW இந்த பிளேஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எஸ் நான் இங்க தான் போட முடியும். ஆனா அவங்க குடுத்துட்டாங்க எஸ் முன்னாடி வராதுன்னு குடுத்துட்டாங்க. அப்ப யூக்கு ஆஃப்டர்ல எஸ் வர்ற மாரி ஆயிடும். ஆனா அவங்க என்ன குடுத்துருக்காங்க? யூ ரீச்சஸ் இம்மீடியட்லி பிஃபோர் வி பட் டஸ் நாட் இம்மீடியட்லி ஃபாலோ எஸ் தான் குடுத்துருக்காங்க. அப்ப எஸ்க்கு அடுத்து தான் யூ வரணும். யூக்கு அடுத்து எஸ் வரக்கூடாது. அப்போ இந்த கண்டிஷன் நம்ம போட்டோம்னா, இங்கேயும் எஸ் போட முடியாது. இங்க எஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க எஸ் போட்டோம்னா, யூக்கு அப்புறமா எஸ் வந்த மாதிரி ஆயிடும். ஸோ மேல இருக்க பாசிபிள் நமக்கு வராது. ஸோ அப்ப கீழ இருக்க பாசிபிள் தான் வரும். இங்க எஸ் வராது. அப்ப இங்க தான் எஸ் வரும். ஆல்ரெடி பி போட்டாச்சு. கியூ மட்டும் தான் மிஸ் ஆகுது. பி, கியூ, ஆர் இருக்கு, எஸ் இருக்கு, டி இருக்கு, டபிள்யூ இருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்க? ஹூ ரேங்க்ஸ் ஃபோர்த் இன் த சீக்வென்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஆஃபீஸ். அப்ப இவரு ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுவாரு, செகண்ட் ரீச் பண்றவரு, தேர்ட் ரீச் பண்றவரு இவரு. இவரு வந்து ஃபோர்த் ரீச் பண்றவரு. Next 107. According to a code language, words in capital letter in column 1 are written in small letters in column 2. இதுக்கு மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு லெட்டர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 லெட்டர் இருக்கு. அப்ப இங்க அடுத்து 6 இங்க என்ன இருக்குதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. இங்க 6 இருக்கா? ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ NET இங்க இருக்குது அப்படின்னா ABI அதுக்கான கோட் வந்து இங்க இருக்கு. அடுத்து இங்க CRUX இருக்கு. 4 லெட்டர் இருக்குன்னா, அடுத்து 4 லெட்டர் கோட் இருக்குது இங்க இருக்குது. புரியுதா? இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கிறத வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த கோட் ஃபார் நீட் என்னன்னு கேட்குறாங்க. இங்க NET அப்படிங்கிறதே ABIல தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த நீட்லயும் நமக்கு இதுல 3 லெட்டர்ல இருக்க வேர்ட் தான் இருக்கு இல்லையா? அதாவது நெட்லயும் ஒரு இருக்கு. நீட்லயும் நமக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்கு. அப்ப இந்த ABIக்குள்ள தான் நமக்கு ஆன்சர் இருக்கணும். வேற எந்த ஆல்பபெட்டும் இருக்கக்கூடாது. ஆனா A எதுக்கு கோட் ஆயிருக்கு? I எதுக்கு கோட் ஆயிருக்கு? B எதுக்கு கோட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துலயுமே ரிமைனிங் இருக்க எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இங்க A இல்ல. இங்கேயும் A இல்ல. இங்கேயும் A இல்ல. இங்க A இல்ல. இங்க A இல்ல. இங்க மட்டும் தான் A இருக்கு. அப்போ இங்க நெட்ல N ஆல்ரெடி இருக்குது இல்லையா? N ஆல்ரெடி இருக்கு. யும் ஆல்ரெடி இருக்கு. T மட்டும் தான் பாருங்க. இந்த நெட் அப்படிங்கிறதுல T மட்டும் தான் இருக்கு. இங்க நெட்ல மட்டும் தான் T இருக்கு. மத்த எதுலயுமே நமக்கு T இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? T யோட கோட் வந்து என்னன்னு சொல்லலாம்? Aன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்ப I இருக்குது. I வந்து நம்ம பார்த்தாலே தெரியுது நெறைய இடத்துல I இருக்கு. இங்க I இருக்கு. அடுத்து இங்க I இருக்கு. சோ இது எத்தனை லெட்டர் பாருங்க? 1, 2, 3, 4, 5. சோ இங்க இருக்குது 1, 1, 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கேயும் 5 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. 5 இருக்கு. இங்கேயும் பாருங்க 1, 2, 3, 4, 5 இருக்கு. இது மேபி இங்க இருக்கலாம். இந்த 2 5ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. எங்கெல்லாம் N இருக்கு பாருங்க. சவுண்ட்ல N இருக்கு. குரோனி இதுல N இருக்கு. நெட்ல N இருக்கு. ஓகேவா? வேற அட்ரஸ்ல N இல்லையா? இந்த CRUXலயும் இல்ல. க்ரௌடிலையும் இல்ல. அப்ப இந்த 3லயும் N இருக்கிறதுக்கு இங்க நம்ம காமனா என்ன இருக்கு பாருங்க. I காமனா இருக்கா? சோ அப்ப N அப்படிங்கிறது நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா I குடுத்துருக்காங்க. அப்ப நீட் அப்படிங்கிறப்ப I வந்து N வந்து என்னவா வந்துரும்? I ஆ வந்துரும். T வந்து என்னவா வந்துரும்? A ஆ வந்துரும். அப்ப ரிமைனிங் நமக்கு B தான் இருக்கு. அப்பவும் B தான் வந்து எதுக்கு கோட் பண்ணிருக்காங்க? Eக்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா D ஆப்ஷன். நெக்ஸ்ட் சூஸ் த நம்பர் குரூப் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. மத்த எல்லா நம்பரையும் பாருங்களேன். பிரைம் நம்பர் 71, 73, 17 இதெல்லாம் பிரைம் நம்பர். இதுவும் பிரைம் நம்பர். இங்க இருக்க எல்லா நம்பரும் பிரைம் நம்பர். இங்க பாத்தீங்கன்னா 14 ஒண்ணு இருக்கு பாருங்க. 14ங்கிறது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப மத்த எல்லாத்துலயுமே பிரைம் நம்பர் இருக்கு. இதுல 1ல மட்டும் தான் காம்போசிட் நம்பர் இருக்கு. சோ அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். Next, choose that set of numbers from the 4 alternative sets that is similar to the given set. ஸோ இந்த செட்டுக்கு சிமிலரா இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பார்த்தோம்னா 81 மைனஸ் 77 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 77 69க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க 56க்கும் 52க்கும் 4 52க்கும் 44க்கும் எவ்வளவு இருக்கும் 8 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கு 4 டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இங்க நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க 9 டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து இங்க அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்கு. இங்க நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு 9 டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க 4 இருக்கு, இங்க 9 இருக்கு. இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அப்போ நமக்கு இங்க 4 8 இருக்கணும். இங்க 4 8 இருக்க ஒரே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் சிம்பிளான கொஸ்டின். இதுல என்ன வரும்? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த லீஃப் வந்து நமக்கு இப்படி இருக்கணும் இல்லையா? அந்த லீஃப் நமக்கு இப்படி இருக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு இந்த ஒரு ஃபிகர்ல மட்டும் தான் இருக்கு. இந்த கார்னர்ல. சோ டி தான் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் இமேஜ் அப்படிங்கிறப்ப நமக்கு இதுக்கான வாட்டர் இமேஜ் வந்து என்னது, ஏ தான். நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்கிறது மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் இருக்கிறது இங்க ரைட்ல இருக்கிறது ஃபுல்லா நமக்கு அங்க லெஃப்ட்ல இருக்கும். ஸோ இங்க ரைட்ல வந்து ஃபுல் பிளாக் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஃபிகர்ல லெஃப்ட்ல ஃபுல் பிளாக் இருக்கணும். ஸோ இதுதான் வரும். Next, smoking is one of those human weakness which tend to test the willpower of smoker to the age. It is very difficult for the smokers to give up smoking even if they want to do so. நெக்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் அதர் வீக்னஸ் அஸ் வெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன வரும், ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் வரும். இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ், ஏ மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட், விச் வேர்ட் ஆஃப் த ஆப்ஷன் cannot be formed using the letters of the following word. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, விச் வேர்ட் ஆஃப் த ஆப்ஷன் cannot be formed using the letters of the following word. இந்த வேர்ட்ல இருந்து இந்த ஆப்ஷன்ல எந்த லெட்டரை ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ ஆர்ஓஎஸ்இ இருக்குது இல்லையா, ஆர் இருக்கு, ஓ இருக்கு, எஸ் இருக்கு, இ இருக்கு, எண்டும் இருக்கு, டன் டி இருக்கு, ஓ இருக்கு, என் இருக்கு, இ இருக்கு. இது மட்டும்தான் இல்லை, வி இருக்கு, ஓ இருக்கு, இ இருக்கு. பட் இந்த இதுல நமக்கு டி இல்லை. ஸோ அப்ப ஏ தான் வரும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ இஸ் மதர் ஆஃப் பி. அப்ப பியோட மதர் ஏ அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது என்னது, பியோட சன் வந்து ஏ அப்படின்னு. ஸோ அப்போ இங்க பாக்குறப்ப பி இருக்கு. ஸோ பியோட சன் வந்து ஜே. அப்போ பிக்கு ஜே வந்து என்ன வரும், மகனா. இந்த மகனுக்கு கிராஸ் கொடுத்துருக்காங்க மதர். ஸோ மகனுக்கு மதர் அம்மா அப்படின்னா அவங்க இவங்க என்ன கேக்குறாங்க, இந்த பிக்கு இந்த பி என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப இவங்க வந்து அம்மான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து இவரோட மகன் இது. அப்ப நமக்கு வந்து என்ன வரும், ஒய்ஃப் தான் வரும். ஸோ பியோட ஒய்ஃப் தான் பி. Next, all candles are lamps. So all candles are lamps. All lamps are bulb. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம் டயக்ராம் போட்டோம்னா ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்பா, அவன் ஆல் கேண்டில்ஸ் ஆர் இந்த சின்ன சர்க்கிள் ஃபுல்லாவே பெரிய சர்க்கிள்குள்ள இருக்கு, பிங்கிற சர்க்கிள்குள்ள இருக்கு. அப்போ இது ஃபாலோ ஆகும். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸா, இல்ல இல்லையா, ஆல் கேண்டில்ஸ் ஆர் தான் பல்ப். இல்லைன்னா அது நம்ம எப்படி சொல்லலாம், சம் பல்ப் ஆர் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆல் பல்ப் ஆர் கேண்டில்ஸ்ங்கிறது வராது. ஸோ அதனால ஒரே கன்க்ளூஷன் தான் ஃபாலோ ஆகுது, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இருக்குது இல்லையா, 2வை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4. நெக்ஸ்ட் இந்த 4வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்னது, 16. இந்த 3யை ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே மேலே இருக்க 5வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 25 வருமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ணுங்க. 25 + 16, 25 + 16 நமக்கு என்ன வரும், 41 இல்லையா. 41. இங்க 9 + 4 வந்து நமக்கு என்னது, 13. 41 - 13. 41 - 13 வந்து உங்களுக்கு என்னது, 28. 28 வருது. இப்போ அதே மாதிரி இங்க எழுதுங்க. இங்க நம்ம 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்க நமக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரி, கொஸ்டின் மார்க்னால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்க 2னா நம்ம இங்க 2 ஸ்கொயர் எழுதணும் இல்லையா, அதனால நான் இங்க எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறேன். இங்க 4 ஸ்கொயர் நமக்கு என்னது, 16. 8 ஸ்கொயர் வந்து என்னது, 64. அகைன் 8 ஸ்கொயர் வந்து என்னது, 64. ஆல்டர்னேட்டா இருக்கிறத ஆட் பண்ணணுமா, 64 + 6 70. 70 + 10 வந்து நமக்கு இங்க வந்து என்ன வரும், 80 வரும். அப்ப 80ல இருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரணும், 12 வரணும் இல்லையா. ஸோ அப்ப 80 மைனஸ் எது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 64 + x² ஆட் பண்ணா, இது 64 + x² ஆட் பண்ணி இந்த 80ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு 12 கிடைக்கணும். அப்போனா நமக்கு இங்க x² வேல்யூ நமக்கு என்ன இருக்கணும்னு பாருங்க, 2 போட்டீங்கன்னா 2² வேல்யூ என்னது, 4. 2², புரியுதுங்களா. அப்போ இங்க என்ன வரும், 80 - 68ன்னு வரும். 80 - 68 தான் நமக்கு என்னது, 12. அப்ப எக்ஸ்ங்கிற பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கணும், 2 இருக்கணும். Next, in how many ways a committee consisting of 3 men and 5 women can be formed from 5 men and 6 women? ஸோ நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க, 5 men கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம எவ்வளவு மென்னை சூஸ் பண்ணணும். இது நம்ம வந்து ஃபுல்லாவே சூஸிங் தான், ஸோ காம்பினேஷன் தான் இல்லையா. ஸோ 5ல இருந்து 3 மென்னை சூஸ் பண்ணணும். அண்ட் கொடுத்துருக்காங்களா, அண்ட்னா அப்ப என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி 6 உமன் இருக்காங்க. 6 உமன்ல இருந்து நம்ம எவ்வளவு உமன் நீங்க சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 5 உமனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 16 வரும். Next, 119. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a box contains 2 white balls, 3 black balls and 4 red balls.
In how many ways can 3 balls be drawn from the box if at least one black ball is to be included in the draw? ஸோ 2 ஒயிட் பால் இருக்கு, 3 பிளாக் பால் இருக்கு, 4 ரெட் பால் இருக்கு. இதுல இருந்து நம்ம 3 பாலை சூஸ் பண்ணணும். ஆனா கண்டிப்பா அதுல வந்து மினிமம் அட்லீஸ்ட்னா என்ன, மினிமம் ஒரு பிளாக் பாலாவது இருக்கணும். அப்போ 3 பால் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 1 பிளாக் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 பிளாக் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 3 பிளாக்கும் இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ 1 பிளாக் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மொத்தமா 3 பால் எடுக்கணும். 1 பிளாக் இருக்குன்னா அடுத்து என்னெல்லாம் இருக்கலாம் நமக்கு? 1 பிளாக்கு இல்லைன்னா 2 ஒயிட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 பிளாக்கு 2 ரெட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 பிளாக் எடுக்கலாம். இல்லைன்னா அதோட 1 ஒயிட் பிளஸ் என்ன எடுக்கலாம்? ஒரு ரெட் எடுக்கலாம். இப்படி எடுக்கலாமா? அதே மாதிரி 2 பிளாக் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப 2 பிளாக் எடுத்துட்டோம்னா அதோட சேர்த்து ஒரு ஒயிட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 பிளாக் பிளஸ் 1 ரெட் இருக்கலாம். இங்க 3 பிளாக். ஸோ இப்போ நம்ம இதுக்கு காம்பினேஷன், இதுவும் சூஸிங் தான். ஸோ காம்பினேஷன் எழுதணும் இல்லையா? காம்பினேஷன் எழுதுறப்ப நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 பிளாக். ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு பிளாக் இருக்கு? 3 பிளாக் இருக்கா? அப்ப நமக்கு என்ன வரும்? 3C1 இன்டூ 2 ஒயிட் எடுக்கிறோம். இருக்கிறதே 2 ஒயிட் தான் இருக்கு. அப்ப 2C2. ஓகேவா? இது ஒரு காம்பினேஷன், அதாவது இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாக், அதே மாதிரி 3 பிளாக் இருக்கு, அதுல இருந்து ஒரு பிளாக் எடுக்கிறேன். அடுத்து இன்டூ 2 ரெட் பால், இருக்கதே 4 ரெட் பால், அதுல நம்ம எத்தனை ரெட் பால் எடுக்கிறோம்? 2 ரெட் பால் எடுக்கிறோம். அடுத்த காம்பினேஷன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு பிளாக் இருக்கு. ஸோ ஒரு பிளாக் அப்படின்னா நமக்கு என்னது? 3C1. 3 பிளாக்ல இருந்து ஒரு பிளாக் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா சாரி, அதோட சேர்த்து ஒரு ஒயிட் எடுக்கணும். அப்ப 2ல இருந்து ஒரு ஒயிட் எடுக்கிறோம். அடுத்து ஒரு ரெட் எடுக்கிறோம். 4ல இருந்து ஒரு ரெட் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் போட்டீங்கன்னா இங்க 3 வரும், இங்க 1 வரும். இங்கேயும் நமக்கு என்ன வரும்னா 3 வரும். இங்க 4C2. 4C2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வரும். சாரி, 6 இல்ல, 3 into 2 6, 6 3s are 18 வரும். 4C2ஓட வேல்யூ இங்க 6 தான். நெக்ஸ்ட் இங்க வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. இந்த 3C1ஓட வேல்யூ 3, 2C1ஓட வேல்யூ 2, 4C1ஓட வேல்யூ 4. அப்ப டோட்டலா இங்க நமக்கு என்ன வருது? 3 வருது பிளஸ் ஆர் வருது இல்லையா? அதாவது இதுவா இருக்கலாம், இல்லைன்னா இதுவா இருக்கலாம், இல்லைன்னா இதுவா இருக்கலாம். அப்படிங்கிறப்ப ஆர்ன்னு வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்ப 3 இங்க ஆட் பண்ணிருக்கோம். 6 பிளஸ் 3 வந்து இங்க என்ன வருது? 18 வருது. இங்க 4 2s are 8, 8 3s are என்ன வரும்? 24 வரும். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 45 வருது. புரியுதுங்களா? எது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தான் போட்டிருக்கோம். அடுத்து இதை போடுறோம். ஓகேங்களா? இதுல நமக்கு 18 வரும். இதுல இந்த ஆன்சர்ல நமக்கு 18 வரும். நெக்ஸ்ட் 3 பிளாக் இருக்கலாம். 3 பிளாக்னா நமக்கு என்னது? 3C3. ஏன்னா நமக்கு இருக்கதே பிளாக் பால்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. நம்ம அதுல 3யுமே சூஸ் பண்ணிடுறோம். அப்ப 3C3ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. அப்ப நான் ரவுண்ட் பண்ணிருக்கிறது மட்டும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 45. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இதோட ஆன்சர் தான் நமக்கு வந்து 45.
இந்த பாசிபிளோட ஆன்சர் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 8. இந்த பாசிபிளோட ஆன்சர் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 64 வரும். நெக்ஸ்ட் 120. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன்ல ஈஸியாக ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கதை இதை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதோட merge ஆகும். அதே மாதிரி இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதோட merge ஆகும். அதே மாதிரி இதை ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதோட merge ஆகும். இதை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கீழே வரும். ஸோ அப்போ merge ஆகாது. ரெண்டுமே ஒன்னு மேல ஒன்னு பொருந்துன மாதிரி இருக்காது. அப்போ இதுல வந்து நமக்கு ஆட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் தான். நெக்ஸ்ட் a piece of ice floats on water. எப்போதுமே இல்லையா? ஆல்வேஸ். சாரி, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணல, நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதுலேருந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 45, இந்த செகண்ட் பாசிபிளுக்கு வந்து 18, இந்த தேர்ட் பாசிபிளுக்கு வந்து 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் நமக்கு 64 வரும். நெக்ஸ்ட் 120ல எல்லா ஃபிகர்லையுமே நம்ம வந்து ஒரு ரொட்டேட் பண்ணோம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னோட merge ஆகும். இதையும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணா இது மாதிரி merge ஆகும். நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க நமக்கு merge ஆகும். இது நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் நமக்கு கீழே வரும். நமக்கு ஆக்சுவலா மேல இருக்கணும். அப்ப இது merge ஆகாது. அதனால இதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் a piece of ice floats on water. எப்போதுமே இல்லையா? ஆல்வேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. in a class 2/5 of the students are girls. 5ல் 2 பங்கு வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, ரெஸ்ட் வந்து பாய்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து நான் 500ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500. ஸோ அப்போ அதில் 200 வந்து யார் இருக்காங்க? கேர்ள்ஸ் இருக்காங்க. ரிமைனிங் 300 வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா பாய்ஸ் இருப்பாங்க. 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் 1/4 ஆஃப் த பாய்ஸ் வேர் ஆப்சென்ட். ஸோ 1/5 அப்படின்னு வர்றப்ப 200ல 1/5 அப்படின்னா எவ்வளவுனா 40 இல்லையா? 1/5 into 200 40. அதே மாதிரி 1/4 கேட்குறாங்க. 1/4 ஆஃப் 300 பார்த்தீங்கன்னா 75. இவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சென்டீஸ். which part of the total number of students is present ன்னு கேட்குறாங்க. அப்போ 200 கேர்ள்ஸ்ல 40 மெம்பர்ஸ் வந்து ஆப்சென்ட் அப்படின்னா ரிமைனிங் 160 வந்து present. 300ல 75 வந்து ஆப்சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 225 பாய்ஸ் வந்து present ஆயிருப்பாங்க. அப்போ டோட்டல் எவ்வளவு? 160 + 225 ரெண்டையுமே சேர்த்தோம் அப்படின்னா 385 வரும். 385 வந்து present ஆயிருக்காங்க அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்ல? 500 ஸ்டூடெண்ட்ஸ்ல. இதை நம்ம கேன்சல் பண்ணணும், அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ணணும்னா 77/100ன்னு வரும். நெக்ஸ்ட் இதுல ரிப்பீட்டட் சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. ஸோ 12 இருக்குன்னா 3 3 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 3 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இதுலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்கு, அடுத்து இங்கேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ போட்டோம்னா நமக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்சிருச்சு ஏபிஏன்னு. அப்ப இங்க ஏ வரும், ஏபிஏ, இங்க ஏபி இருக்கு, இங்க ஏ வரும். அப்ப ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். Study the diagram below and identify the region representing youth who are unemployed but not educated. எம்ப்ளாய்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எஜுகேட்டடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சர்க்கிள் எம்ப்ளாய்டு சர்க்கிள் ஃபுல்லாவும் வராது, எஜுகேட்டட் சர்க்கிள் ஃபுல்லாவும் வராது. அப்ப இந்த 2 சர்க்கிள் இல்லாம என்ன போர்ஷன் மட்டும் இருக்கு? 2 மட்டும் தான் இருக்கு. அப்போ 2 only. Next, the following question is based on a dice numbered 1 to 6 in different ways or indicated. 2 is opposite to 3 and adjacent to 4 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு நார்மலா ஒரு டைஸ் இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2க்கு ஆப்போசிட்ல அப்படியே கீழே வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுவும் போக என்ன கொடுத்தாங்க? 4க்கும் 6க்கும் அட்ஜசென்ட்ல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு which of the following statement is necessarily 2ன்னு கேட்குறாங்க. 1 is opposite to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நமக்கு 2 இருக்கு, 2க்கு ஆப்போசிட்ல வந்து நமக்கு 3 இருக்கு அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம், இல்லைன்னா 5 இருக்கலாம். அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கலாம், இல்லைன்னா 5 இருக்கலாம். அப்போ 1ம் 5ம் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ ஏ வராது.
நெக்ஸ்ட் 4 இஸ் ஆப்போசிட் டு 6. இங்க 4 வந்து அட்ஜசன்ட்ல இருக்கு, அப்ப பியும் வராது. 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6. நமக்கு கொடுத்துருக்க சம்ல இருக்கதே திருப்பி இது ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு, இதுவும் வராது. ஸோ நெக்ஸ்ட் 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 3. இதுதான் வரும். ஏன்னா 2வும் 3யும் நமக்கு எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இந்த 1 அப்படிங்கிறது 2க்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 3க்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டுக்கும் அட்ஜசன்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ டி ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட் A is B sister. ஸோ A வந்து B யோட சிஸ்டர். அப்ப B யோட சிஸ்டர் வந்து A. நெக்ஸ்ட் B யோட மதர் வந்து C. நெக்ஸ்ட் C யோட ஃபாதர் வந்து D. நெக்ஸ்ட் D யோட மதர் வந்து E. D யோட மதர் வந்து E கொடுத்துருக்காங்க. தென் ஹவு இஸ் A ரிலேட்டட் டு E? ரிலேட்டட் டு D. ஓகே, Dக்கு A என்ன வேணும்? ஸோ Dக்கு வந்து என்ன வேணும்னா பேத்தி இல்லையா, கிராண்ட் டாட்டர். Next, pointing towards a woman, Raj said, "She is the daughter of my wife's sister." So, myல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். யார் பேசுறாங்க இங்க? ராஜ். ஸோ அப்போ இங்க ராஜ் எழுதிக்கலாம். ஸோ ராஜோட ஒய்ஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க ராஜோட ஒய்ஃப் நான் எழுதிக்கிறேன். ஸோ இங்க ரவுண்ட் போட்டுக்கிறேன். அவங்களோட சிஸ்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறமா ஆஃப்க்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, டாட்டர்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ இவங்களுக்கு டாட்டர். ஹவு இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராஜ்? ஒய்ஃப் ஆஃப் ராஜ் அப்படிங்கிறவங்க இந்த சர்க்கிள் தான். ரிலேட்டட் டு உமன், இந்த உமனுக்கு இவங்க என்ன வேணும்? ஓகேவா, அம்மா கூட பிறந்தவங்க. அம்மா கூட பிறந்தவங்க அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல ஆண்ட்னு சொல்லுவோம், தமிழ்ல சித்தி. நெக்ஸ்ட், இன் a certain code language 481 means sky in blue, 246 means sea in deep, 698 means sea looks blue. What number is the code for looks? ஸோ லுக்ஸுக்கு என்ன நமக்கு கோட் தெரியணும்னா சியோட நம்பர் என்ன, ப்ளூவோட நம்பர் என்னன்னு தெரியணும். ஸோ இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு இல்லையா, அப்போ இங்கே 698 இருக்கு, இங்கே 246 இருக்கு. அப்போ எது காமனா இருக்கு? 6 காமனா இருக்கு. அப்போ 6 அப்படிங்கிறது நமக்கு சிக்கு இருக்கும். அடுத்து ப்ளூ. ப்ளூ பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்லையும் இருக்கு, ஃபர்ஸ்ட்லையும் இருக்கு. ஃபர்ஸ்டோட நம்பர் வந்து 481, தேர்டோட நம்பர் 698. எது காமனா இருக்கு? 8 காமனா இருக்கு. ஸோ அப்போ 8 தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ. அப்போ இந்த இதுல 6க்கு நமக்கு தெரிஞ்சிச்சு, 8க்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 9 தான் லுக்ஸோட கோடா இருக்கும். நெக்ஸ்ட், சூஸ் த ஆட் ஒன் அவுட். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஇஹெச்எல் இருக்கு இல்லையா, ஏக்கு அடுத்து 3 லெட்டர் கழிச்சு தான் இ இருக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் கழிச்சு ஹச் இருக்கு. அப்புறமா ஹச்சுக்கு அடுத்து 3 லெட்டர் அடுத்து எல் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிஎஃப் இருக்கு. ஸோ இங்கே பிக்கும் எஃப்க்கு இடையில 3, எஃப்க்கும் ஜேக்கும் இடையில 3, ஜேக்கும் என்னுக்கும் இடையில 3 லெட்டர் இருக்கு. அதே மாதிரி ஹச்எல் பாக்குறப்ப, ஹச்எல் பிடி பாக்குறப்பவும் ஹச்சுக்கும் எல்லுக்கும் இடையில 3 இருக்கு. எல்லுக்கும் பிக்கும் இடையில ஆமா 3 நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் பிக்கும் டிக்கும் இடையில அதே மாதிரி 3 லெட்டர் இருக்கு. இங்க எம் கியூ இருக்கு இல்லையா, எம் கியூ அதே 3 லெட்டர் டிஃபரன்ஸ் வருது. நெக்ஸ்ட் கியூக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு யூ இருக்கணும், ஆனா இங்க என்ன இருக்குன்னா வி இருக்கு. அப்போ 4 லெட்டர் வருது. அப்போ இதுவும் இதுவும் நமக்கு ஃபாலோ ஆகுது, இதுவும் நமக்கு ஃபாலோ ஆகல. இங்க 3 2 3 வருது, இங்க 3 4 வருது, இங்க ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 3 3 வருது. அதனால இங்க வந்து இ ஆப்ஷன் தான் வரும். ஆன்சர் நாட் நோ. The same relationship obtained in one of the 4 alternatives given below. So evaporation, cloud, rain. Evaporate ஆகிறதுனால cloud ஃபார்ம் ஆகுது. ஸோ cloud ஃபார்ம் ஆகி அது குளிர்ச்சி ஆச்சுன்னா நமக்கு ரெயின் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட காஸ் தான் செகண்ட் ஒன் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அதனால நமக்கு விழுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின். அப்போ அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட் ஆகிறதுனால நமக்கு காயம் ஆகுது, காயம் ஆகிறதுனால நமக்கு வலி வருது. நெக்ஸ்ட், which one of the following is always found in bravery? ஸோ வீரத்துடன் செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கரேஜ், தைரியம். which one of the following is always 131 அதே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 132, which figure in the option is embedded in the pattern given in figure X? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எங்க வந்து இருக்கு, எம்பெடட் ஆயிருக்கு, அதாவது எங்க புதஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ பார்க்குறப்ப நமக்கு இது வராது, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி லைன் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி லைன் வந்திருக்கணும் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வராது. இங்க பாத்தீங்கன்னா இதுல வரும், இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்க 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 இருக்கா. ஸோ அப்போ சி ஆப்ஷன்.
Next, study the following arrangement carefully and answer the question given. How many such consonants are there in the above arrangement? Each of it is immediately preceded by a symbol. இங்க ஒரு symbol இருக்கணும், அடுத்து consonant இருக்கணும், and immediately followed by a number. அப்ப symbol பார்த்துட்டு அதுக்கு அடுத்து consonant இருக்கா, அடுத்து number இருக்கான்னு பாருங்க. First symbol எனக்கு இங்க இருக்கா, percentage, consonant, number. Next symbol எங்க இருக்கு, இங்க இருக்கு. சிம்பிள்க்கு அடுத்து கான்சனண்டா இருக்கணும், இங்க வவல் இருக்கு, அப்ப இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த சிம்பிள் இங்க இருக்கு, அடுத்து நமக்கு கான்சனன்ட் இருக்கு, ஆனா நம்பர் இல்ல. அடுத்த சிம்பிள் இங்க இருக்கு, கான்சனன்ட் இருக்கு, நம்பர் இருக்கு. அடுத்த சிம்பிள் இங்க இருக்கு, கான்சனன்ட் இருக்கு, ஆனா நம்பர் இல்லாம அகைன் சிம்பிள் இருக்கு. அடுத்து நமக்கு சிம்பிளே இல்ல. ஸோ ரெண்டு தான். ஒன் 133 தானே பார்த்தோம். Next, we follow some of the best and effective teaching learning practices used by leading institute all over the world. இது வந்து யாரோட ஸ்டேட்மெண்ட், ப்ரொஃபஸர் எம்என் இன்ஸ்டியூட்டோடது. ஸோ அப்போ இங்கே எம்என் இன்ஸ்டியூட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டியூட் ஆஃப் த வேர்ல்ட். வாட் எவர் இஸ் பீங் ஃபாலோட் பை வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டியூட் will definitely be good and useful. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கரெக்டான கன்க்ளூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், இந்த மாதிரி சிம்பிள் ஏ, சிம்பிள் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட மீனிங் வந்து ஏ இஸ் டிவைடட் பை பி. இந்த சிம்பிளுக்கு மீனிங் ஏ இஸ் மல்டிப்ளைட் பை பி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சேலரி ஆஃப் ராம், ராம் தான் ஏவா, ஏ இஸ் ஈக்குவல் டு 80%. 80% நம்ம எப்படி எழுதுவோம், 80 into 100 ஆஃப் ரவி, ரவி தான் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 80 இங்க டிவைடட் பைக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 100 இன்டூ மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்டூ பி. சி ஆப்ஷன். Fill in the blanks with suitable figures from the option given. இங்க 2 சைடு, 3 சைடு, 4 சைடு, அடுத்து இருக்குது 5 சைடு இருக்குது வரும். நியூக்ளியர் பவர் cannot make a country secure. அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண, நமது அணுசக்தியை மேலும் அதிகரிப்பை நிறுத்த வேண்டும்ங்கிறது இதுல அவங்க சொல்றது இல்ல. அணுசக்தியை அழிக்க வேண்டும்ங்கிறதும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும், தேர்ட் ஒன், தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப நடவடிக்கை 3 மட்டும் சரி. இது ஈஸியான ஒண்ணுதான் இல்லையா. 6 இருக்கு, இங்க 6 ஸ்கொயர், இங்க 6 கியூப், 5 5 ஸ்கொயர், 5 கியூப், 4 4 ஸ்கொயர், 16. ஸோ January 1, 2007 வந்து மண்டேவா இருக்கு அப்படின்னா வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் ஆன் January 1, 2008. 2007 அப்படிங்கிறது நான் லீப் இயர் இல்லையா. நான் லீப் இயர் அப்படின்னா நமக்கு ஒரு ஆட் டே தான் இருக்கு. இங்க 2008 வந்து லீப் இயரா இருந்தாலும் நமக்கு பிப்ரவரி மந்த்ல தான் நமக்கு 29 வரும். இங்க நம்ம பிப்ரவரி மந்த் போகவே இல்லை, ஜனவரி மந்தோடய நம்ம இருக்கோம். அப்போ ஒரு ஆட் டே தான் இருக்கு. அப்ப மண்டேனா அடுத்த இயர் வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா டியூஸ்டேவா இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆஃப் இயர் 2020 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, தேர்ஸ்டே. நெக்ஸ்ட், வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஜனவரி 2021. இப்போ 2020 அப்படிங்கிறது நமக்கு லீப் இயரா இருக்கிறதுனால நமக்கு எத்தனை ஆட் டே இருக்கும், 2 ஆட் டே இருக்கும். ஸோ 2 ஆட் டே இருக்கும்னா இப்போ தேர்ஸ்டே இருக்கு, தேர்ஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடே, ஃப்ரைடேக்கு அடுத்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே.